ஃபைனல் போட்டிக்கு முன்னாடி நம்ம ஆர்சிபி அணிக்கு 2 பெரிய இடி விழுந்திருக்கு. நம்ம கிங் கோலியே தூக்கம் கெட்டு போயிருக்காருன்னா பாருங்க. ஆமாங்க, ஆர்சிபிக்கும் பஞ்சாபுக்கும் இடையிலான அந்த பரபரப்பான இறுதிப் போட்டி அகமதாபாத்ல நடக்க இருக்கு. ஆனா இந்த சீசன்ல மிரட்டி வந்த நம்ம ஆர்சிபிக்கு 2 முக்கியமான கெட்ட செய்தி வந்திருக்கு. 2 முக்கிய ஆட்டக்காரங்க இந்த ஃபைனல்ல விளையாட மாட்டாங்கன்னு சொல்லப்படுது. டீம் டேவிட் ஏற்கனவே காயத்துல இருந்தாரு. இப்போ பில் சால்ட்டும் விளையாட மாட்டார் போல. பயிற்சி ஆட்டத்துல அவர் தென்படல. ராஜத் பட்டிதார் கிட்ட கேட்டப்போ அவரும் ஆமா இல்லைன்னு தெளிவா சொல்லல. ஏன்னா அவருக்கும் டீம் டேவிட் காயம் எவ்வளவு பெருசுன்னு தெரியலையாம். சால்ட் ஆடுவாரா மாட்டாரான்னும் தெரியலையாம். பேட்டிக்கு முன்னாடி பாட்டிதார் என்ன சொன்னாருன்னா, எனக்கு இப்போ வரைக்கும் டீம் டேவிட் பத்தி எந்த தகவலும் இல்லை. மருத்துவர்கள் சாயங்காலம் சொல்லுவாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அவர் விளையாடுவாரா இல்லையான்னு உறுதி இல்ல. டீம் டேவிட் கடந்த 2 மேட்ச்ல ஆடல. ஹாம்ஸ்ட்ரிங் காயம் தான் காரணம். அதே மாதிரி நம்ம அதிரடி ஓபனர் பில் சால்ட் மேலையும் சந்தேகம் இருக்கு. அவர் பயிற்சி ஆட்டத்துல வரல. சால்ட் அப்பா ஆக போறாருன்னு பேசிக்கிறாங்க. அதனால அவர் இறுதிப் போட்டியில விளையாடாம கூட போகலாம். ஆர்சிபி 4வது தடவையா ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2009, 2011, 2016, இப்போ 2025ன்னு வந்திருக்காங்க. இந்த அணி செமையா விளையாடி இருக்காங்க. நம்ம கிங் கோலி பேட்ல இருந்து ரன் மழை பெய்திருக்கு. பில் சால்ட்டும் ரன் குவிச்சிருக்காரு. டீம் டேவிட் ஒரு ஆபத்தான ஆல்ரவுண்டர். ஆனா இந்த 2 பேரும் விளையாடுவாங்களான்னு இன்னும் உறுதி இல்ல. இவங்க 2 பேரும் விளையாடலன்னா அது ஆர்சிபிக்கு ஒரு பெரிய அடிதான். ஏன்னா பில் சால்ட் விராட் கோலி ஜோடி தான் நம்ம அணிக்கு புயல் வேக தொடக்கம் கொடுத்தாங்க. டீம் டேவிட் எப்ப வேணும்னாலும் மேட்ச் ஒரு நொடியில திருப்பி போடுறவர். இப்போ ராஜத் பட்டிதாரும் பஞ்சாப் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயரும் டாஸுக்கு வரும்போது அந்த பிளேயிங் 11ல டீம் டேவிட் பில் சால்ட் பேர் இருக்குமான்னு பார்க்கணும். ஒருவேளை இந்த 2 வீரர்களும் விளையாடலன்னா அவங்களுக்கு பதிலா யார் ஆடுவாங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதனால நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.